அனை அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, மிகவும் பிரியமானவர்கள் அல்லது மிகவும் வேண்டியவர்கள் என்னை சுட்டி காட்டும் போதோ, திட்டும் போதோ எனக்கு மிகவும் கஷ்டமாகி, எப்படியாவது அவளிடம் நல்ல பெயரை வாங்கிவிட வேண்டும் என்று மிகப்பெரிய பிரயத்தனத்தை செய்கிறேன். இது இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? இதிலிருந்து வெளிவருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் கேள்வி. இது ஒரு சைக்காலஜி. அது ரஜோகுணத்தோட சைக்காலஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஞானதேவர் தெய்வீக லட்சணத்துல சத்தியத்துக்கு ஒரு ஓவி சூப்பரா சொல்றார். பிரியமாக இருப்பதோடு ஏமாற்றாமல் இருக்க வேண்டும். அந்த சைக்காலஜி ரொம்ப புரியணும். என்னடா பிரியம்னு சொல்லிட்டாரு, ஏமாற்றாமல் பிரியவன்ட்ட போய் நான் ஏன் ரொம்ப பிரியமானவன்ட்ட போய் நான் ஏன் ஏமாத்தணும்? யாரை ஏமாத்துவேன்? பிடிக்காதவனை ஏமாத்துவேன். பிடிக்காதவன் கஷ்டப்படணும்ட்டு நான் ஏமாத்துவேன். பிடிக்காதவன் இப்போ எனக்கு பிடிக்கவே இல்லை சார், இந்த 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 வீடு எங்க சார் இருக்குன்னா நீ லெஃப்ட் போய் ரைட்டு போன்ட்டு ஏமாத்துவேன். ஏன்னா அவனை பிடிக்கல, அலையட்டும், கஷ்டப்படட்டும், அதனால ஏமாத்துவேன். ஆனா இங்க என்னடான்னா உல்டாவா சொல்றாரு, மிகவும் பிரியமா இருப்பதனாலேயே அவனை ஏமாற்றாமல் இருக்க வேண்டும். அது சத்தியம், அது ஒரு தெய்வீக லட்சணம்ங்கிறார். பிரியமானவன்ட்ட பகைவனை ஏமாத்தாம இருந்தான்னு சொல்லல, மிகவும் பிடித்தவர்களை, நெருங்கியவர்களை, நலம் நலம் விரும்பிகளை, வெல்விசர்களை, பிரியமானவர்களை ஏமாற்றாமல் இரு. அது ஒரு தெய்வீக குணம் அப்படிங்கிறாரு. அப்பதான் நம்ம ஆழமா போகும்போது அந்த சைக்காலஜி போனோம்னா, அந்த மிகவும் பிரியமா இருக்கிறவங்க மேல பிரியமா இருக்கிறவர் தனக்கு வேண்டும் அப்படின்னு ஒரு ஃபீல் அத நான் எங்கேயோ நான் என்னுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தின அவர்கள் ஏதோ தவறாக புரிந்து கொண்டு என்னை விலக்கி விடுவார்களோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் அவர்களிடம் பொய்யை சொல்லுகிறது. அப்ப மிகவும் பிரியமானவரிடம் பொய்யை சொல்லிடும். ஏன்னா உண்மையை சொன்னோம்னா அவர்கள் மனதிலிருந்து நான் இறங்க வேண்டியது வரும். அது எனக்கு பிடிக்காது. அவர்கள் பிடிக்காம போய் அதனால் அவர்களுக்கு என்னை பிடிக்காமல் போனால் அதுவும் எனக்கு பிடிக்காது. ஆதலால் நான் பொய்ய சொல்லிடுறேன் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வர்றார் ஞானதேவர். அப்ப என்ன அர்த்தம்? மிகவும் பிரியமானவரிடம் பொய் சொல்லாமல் உண்மையா இருந்தால் அது சத்தியம் அப்படிங்கிறார். அப்ப எல்லா இடத்துலயும் என்ன நடக்குது? லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கிற எல்லா இடத்துலயும் பிரியமானவரை நம்ம ஏமாத்திடும். நல்லா நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிடிச்சவங்க ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னா பதில் டக்குன்னு வராது. ஏன்னா அவர்களுக்கு மனசு பிடிக்காத சில விஷயங்களை நான் செய்து விட்டாலோ, அவர்கள் என்னை தவறாக நினைப்பார்கள் என்று எனக்கு புரிந்தாலோ, அவர்கள் என்னை கேவலமாக நினைப்பார்கள் என்று ஏதேனும் ஒரு நெகட்டிவ்ல என்ன நினைச்சிருவாங்கன்னு பயந்தா டக்குன்னு அதை மறைப்பேன், இல்லைன்னா பொய்ய சொல்லிடுவேன். இது மிகவும் பிடித்தவரிடம் பொய்ய சொல்லும் கேரக்டர். இது எந்த கேரக்டர்ல இருந்து வருது அப்படின்னா சொல்லியிருப்பாரு, சுகம் 3 வகையாக பிரிக்கப்படும்ல. ராஜச சுகம்னு சொல்லியிருப்பார். இந்த சுகம் என்னன்னா, முதலில் இன்பத்தை தேடி பின்பு கஷ்டத்தை கொடுப்பது. முதல்ல இன்பத்தை கொடுத்துரும், அதுக்கப்புறம் கஷ்டத்தை கொடுக்கும். ஆனா அதுவே சாத்வீக சுகம் அப்படின்னு சொல்லும்போது முதலில் பிராணனே போற அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும். பெற்ற ஒரே பிள்ளையை யமன் பிடுங்கி சென்றார் போலும் அந்த கஷ்டம் அப்படி இருக்குமா? நீரை விட்டு பிரிந்த மீனை போலும், நீண்ட நாள் பசித்திருந்த பிச்சைக்காரன் சாப்பாட்டை உட்கார்ந்திருந்த அந்த பந்தியில் இருந்து விரட்டினார் போலும். ரொம்ப ஒரு ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனல் ஃபீலை சொல்றாரு. அப்படி ஒரு கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டம் முடிவில் நிரந்தர ஆனந்தத்தை கொடுக்கும் என்றால் அது சாத்வீக சுகம். அப்படி இல்லாம முதல்ல சூப்பரா இருக்கும், லட்டு சூப்பர், அது நல்லா சாப்பிட வேண்டியது முதல்ல சூப்பரா இருக்கும், அதுக்கப்புறம் தான் அது வேலையை காட்டி என்னை கஷ்டப்படும். அப்ப முதலில் சுகத்தை கொடுத்து பின்பு துக்கத்தை கொடுக்கும் அந்த சுகத்தை விரும்பும் ஒரு குணம் இங்கே பிரியமானவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. ஏன்னா ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அது ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, நேர்மை, உண்மை கஷ்டத்தை கொடுத்தாலும் உன்னை சாக விடாது, வாழ வைக்கும். பொய் இன்பத்தை கொடுத்தாலும் உன்னை கஷ்டப்படுத்தி கொன்றுவிடும். இதுதான் உண்மை.
அப்ப என்ன அர்த்தம்? இதை புரிஞ்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா வரலாம். அப்ப அந்த ரஜோகுண கேரக்டர்ல இருந்து முதல்ல இன்பத்தை அனுபவிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த வேகத்துல பொய்ய சொல்லி மறைத்து அவர்களிடம் நல்ல பேர் எடுப்பதற்காக 1008 நாடகங்களை ஆடி நான் ஏதேதோ செய்வது முதல்ல அவர் நம்பினாலும் பின்னால் முழுக்க முழுக்க ஒரு கஷ்டத்துல போய் அந்த ரிலேஷன்ஷிப்பே இல்லாம போயிடும். ஆனா அதுவே சாத்வீக சுகத்துல இருக்கிறவன் உண்மையை சொல்லுவான், திட்டு வாங்குவான், நல்லா திட்டுவான், அவர் மதிப்பில குறையிற மாதிரி தான் தெரியும். ஆனா அது ரெகுலராக தொடர்ச்சியாக அந்த உண்மையில இருக்க 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 அவன் என்னதான் தப்பு பண்ணாலும் உண்மை சொல்றான்ப்பா, அவனை நான் நம்பலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு உயர்வான இடத்துல போய் அவர் மனசுல நம்ம இடம் பிடிச்சு நிரந்தரமாக அங்கே ஒரு சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விடும் அந்த நேர்மை. அதான் சாத்வீக சுகம். பின்னால் அது சுகத்தை கொடுக்கும், முதலில் கஷ்டத்தை கொடுக்கும். ஸோ இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம இப்ப நம்ம தப்பிக்கிறது நாளைக்கு நமக்கு ஆப்பு வச்சுக்கிறது. இப்ப நாம கஷ்டப்படுவது நாளைக்கு நான் நிரந்தரமாக இன்னும் அந்த பாண்டேஜை கூட்டி சுகமாக இருப்பது அப்படிங்கிற ஒரு அறிவு நமக்குள்ளே வந்துருச்சுன்னா இதை விட்டு வெளியே வந்துடலாம். ரெண்டாவது, பிரியமானவர்கள தான் நான் திட்டு வாங்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை சந்தோஷமா ஏத்துக்கிற பழகணும். ஏன்னா பிரியமானவன் திட்டுறதும் ஒரு லவ் தானே. இந்த ஒரு பாட்டு கூட வருமே, காதலில் 2 வகை, சைவம் ஒன்று அசைவம் ஒன்றுன்னு. ஸோ அந்த மாதிரி பிரியமானவன் திட்டுறான் அப்படின்னா அது அசைவ காதல், பிரியமானவன் கொஞ்சனா அது சைவ காதல் வச்சுக்கலாம். ஆனா ரெண்டுமே காதல் தானே. அந்த ரெண்டுமே காதல் என்று பார்த்து விட்டால் அதை சூப்பராக அனுபவிச்சிடலாம். எப்படி? ஒன்ன புளியோதரை மாதிரியும் ஒன்னு சக்கரை பொங்கல் மாதிரி, ஒரு காரம் ஆனா ஒன்னு இனிப்பு, ரெண்டு ஆப்போசிட் கேரக்டராக இருந்தாலும் ரெண்டையும் அனுபவிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே அது லவ் அப்படிங்கிற மாதிரி. ஆக பிரியமானவர்கள் என்னை திட்டினாலோ சுட்டி காட்டினாலோ அதுவும் அன்புதான் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் அந்த அன்பையும் அனுபவிக்கலாம். இன்ஃபேக்ட் அந்த அன்பு அதாவது பியூராக இருக்கும், அந்த அன்பு ஆழமாக இருக்கும். வெளி தோட்டத்துல அப்ப நீ சூப்பர் அப்படிங்கிறது இங்க இருந்து தான் வரும், ஆனா திட்டு உள்ளே இருந்து வரும். அப்ப ஆழமா நான் அந்த அன்பை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக என் பிரியமானவர்களிடம் அப்படின்னு ஒரு ஃபீலை கொண்டு மேலும் அது எனக்கு நன்மையை தரப்போகிறது. இதுவே ஒரு இன்பம் திட்டு வாங்குறதே. ஆனா அந்த திட்டுறதின் விளைவாக எனக்கு மிகப்பெரிய நன்மை ஏற்பட போகிறது. என்னை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கிறது. மேலும் நான் முன்னேறி செல்வதற்கும் மேலும் அந்த பிரியமானவரிடம் பிரியமாக இருப்பதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது என்கின்ற ஒரு புரிதலோடு அந்த அந்த சுட்டி காட்டுதலையும் குத்தி காட்டுதலையும் திட்டுவதையும் சந்தோஷமாக எடுத்துக்கொள்வான். ஏன்னா அதுவும் லவ் தான் அப்படின்னு, அதுவும் ஆழமாக இருக்கின்ற ஒரு லவ் அப்படின்னு ஸ்ட்ராங்கா புரிஞ்சுட்டான்னா கொஞ்சுவதை திட்டுவதை ரொம்ப விரும்பிடுவான். ஸோ அந்த ஃபீலை கொண்டு வந்துட்டோம்னா கண்டிப்பாக இதை விட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இதுதான் என்னுடைய பதில்.